வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோவில் பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அப்படிதான் பார்க்க போகிறோம். எஸ்ஐபி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் சொல்லுவோம். இது எது பேஸில் ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு சிம்பிளான ஒரு கொட்டேஷன். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்னது, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் தி எய்த் ஒண்டர் ஆஃப் த வேர்ல்ட். He who understand it earn it, he who doesn't pays it. இப்போ இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பணம் நிறைய ஏர்ன் பண்ண முடியும். யாருனாலும் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலையோ அவங்க என்ன பண்ணுவாங்க, கடைசி வரைக்கும் வட்டி கட்டிட்டு தான் இருப்பாங்க. அதுதான் இதோட இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், இதுக்காக நான் நிறைய பேர் என்கிட்ட கேட்ட டவுட் என்னென்னா, எஸ்ஐபி ஒரு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதில் ரெண்டு விதமான சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இருக்குது. ஒன்று வந்து ஜென்ரல் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். அனதர் ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்டெப் அப் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டெப் அப் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இது ரெண்டையுமே இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இந்த பிளான் வந்து பெரும்பாலும் நீங்கள் வந்து ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, அதில் தான் பண்ணுவாங்க. இது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நீங்கள் பார்க்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம், உங்கள் அமௌண்ட்டை வந்து பெரும்பாலும் நீங்கள் ஒரு நிஃப்டி 50 அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் தான் போடணும். நீங்கள் ஸ்மால் கேப் மிட் கேப் போகிறத விட நிஃப்டி 50 போடுறது லாங் டைமில் உங்களுக்கு ஒரு க்ரோத் கிடைக்கும். இப்போ நம்ம பவர் ஆஃப் காம்பவுண்டிங் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு நான் சிப் எடுத்துக்கிறேன். இப்போ தான் நீங்கள் கெரியர் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களால் ஒரு 10,000 rupees மந்த்லி போட முடியும் அப்படின்னு பேசிக்காக எடுத்துக்கிறோம். இது வந்து பேசிக் 12% போட்டிருக்கேன். பட் இதோட இண்டெக்ஸ்டோட ஃபண்டிங் வந்து 12 to 18% வரைக்கும் கொடுக்கும். நம்ம பேசிக்காக 12% எடுத்துக்கிறோம். அப்போது நான் 10 years பீரியடுக்கு நான் கட்டுறேன். அப்போ நான் எவ்வளோ கட்டியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 12 லட்ச ரூபா கட்டியிருப்பேன். இதுக்கு எனக்கு எஸ்டிமேட்டட் அமௌண்ட் எவ்வளோ கிடைக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா 22 lakhs கிடைக்கும். அதாவது 10 lakhs வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இப்போ சேம் அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட்டை மாற்ற போகிறதில்ல, இந்த பீரியடை மட்டும் மாற்றுறேன். ஓகே, இப்போ நீங்கள் இப்போ தான் கெரியர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் பீரியட் சேஞ்ச் பண்ண போகிறேன். 10 yearsக்கு பதிலாக ஐ எம் கன்வெர்ட் இன்டு 15 years. ஓகே, இப்போ 15 years அப்படின்னா நான் 18 லட்ச ரூபா கட்டுவேன். ஸோ எனக்கு ஒரு 6 lakhs rupees இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். இப்போ எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே எனக்கு 10 லட்ச ரூபா எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடச்சி. இப்போ நான் 12 லட்ச ரூபா போட்டிருந்தேன், எனக்கு 10 லட்ச ரூபா இன்ட்ரெஸ்ட் கிடச்சி. பட் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 18 லட்ச ரூபா கட்டுறதுக்கு நீங்கள் 28 லட்ச ரூபா ஒரு கிடைக்கும்னு நினைப்பீங்க, இல்லை 30 லட்ச ரூபா கிடைக்கும்னு நினைப்பீங்க. பட் உங்களுக்கு வந்து 47 லட்ச ரூபா கிடைக்கும். ஸோ நீங்கள் போட்ட 18 லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு எஸ்டிமேஷன் இன்ட்ரெஸ்ட் மட்டுமே 30 lakhs பக்கம் கிடைக்கும், சேம் இன்ட்ரெஸ்ட் ரேட். இப்போ இதுதான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங். பட் இதில் ரொம்ப முக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மார்ஷ்மெலோ டெஸ்ட்னு சொல்லுவோம், டிலேட் கிராட்டிஃபிகேஷன். அப்போ நம்ம எவ்வளோ தூரம் அதில் இந்த ஹோல்டு பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் இதோட க்ரோத்தை வந்து நம்ம என்ஜாய் பண்ண முடியும். ஸோ இது எப்போவுமே நீங்கள் ஃபுல்லாகவே அனலைஸ் பண்ணிட்டு நீங்கள் பண்ண பாருங்கள். இப்போ சேம் திங், இதே நான் 10,000 ரூபாய் 20 வருஷத்துக்கு போடுறேன்னு வச்சுக்குவோம். ஓகே, இப்போ நான் 20 வருஷத்துக்கு போடுறேன். இப்போ நீங்கள் கரியர் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, 25, 30 இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ரிட்டைர்மெண்ட் ஏஜ் வந்து 60 அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்கள் 50லேயே உங்கள் ரிட்டைர்மெண்ட் வந்து பிளான் பண்ணிட முடியும் based on this SIP or when you understand the power of compounding. இந்த கூட்டு வட்டியோட உண்மையான சக்தி நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னா, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சு அப்படின்னா உங்களால் உங்கள் பணத்துக்கிட்டேருந்து வேலை வாங்க முடியும். இதுதான் பேசிக் திங். இப்போ நம்ம எப்பவுமே ஏர்ன் பண்ணுறோம், நம்மளே நம்மளுக்கான சம்பாதிக்கிறோம் அப்படின்னா நம்ம டைமை போட்டு நம்ம பணத்தை ஏர்ன் பண்ணுறோம். இதில் என்ன அப்படின்னா நம்மளோட வெல்த் வந்து நம்மளுக்காக ஏர்ன் பண்ண பார்ப்போம். ஸோ இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கிற பேசிக் பிரின்சிபல். இப்போ நான் 10,000 rupees அதே தான் நான் போடுறேன். இப்போது அதே 12%, ஆனால் 20 yearsக்கு நான் போடுறேன். அப்போது ஐ பேட் 24 lakhs. நான் 24 lakhs இதில் பே பண்ணியிருக்கேன். டபுள் த அமௌண்ட் பார்த்தா தெரியும். 10 வருஷத்துக்கு போடும்போது நான் 12 லட்ச ரூபா கொடுத்துருக்கேன். அதே 20 வருஷம் போடும்போது என்கிட்ட வந்து 24 லட்ச ரூபா நான் பே பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நமக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 67 லட்ச ரூபா இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அபவுட் 3 times ஆஃப் மை பிரின்சிபல். இப்போ நான் பிரின்சிபல் 24 லட்ச ரூபா தான் போட்டிருக்கேன். பட் எனக்கு கிடைச்ச அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 times பக்கத்தில் 2.7% பக்கம் அந்த டைம் வரைக்கும் 2.7 times வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போது எனக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 91 lakhs கிடைக்கும். ஓகே, இப்போ இதை கரெக்டாக நீங்கள் பிளான் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 20 yearsல ஒரு 1 கோடி ரூபாய்க்கான கார்பஸ் ஃபண்ட் வந்து நீங்கள் வந்து சேர்த்திக்க முடியும். இதுதான் இந்த எஸ்ஐபிக்கு பின்னாடி இருக்கிற ஃபார்முலா. ஸோ
இந்த மாதிரி என்ன பண்ண முடியும்னா உங்களோட பேசிக் அமௌண்ட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் 10,000 போட்டிருக்கேன், 10,000 ருபீஸ் எனக்கு பெரிய அமௌண்ட் அப்படின்னா யூ கேன் கோ வித் 5,000 ருபீஸ். ஓகே, இப்போ நான் பிரின்சிபலை குறைச்சிட்டேன், அப்போ எனக்கு வந்து 45 lakhs கிடைக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஜஸ்ட் ஐம் கோயிங் டு இன்க்ரீஸ் தி இயர். இப்போ நான் 5,000 ருபீஸ் 30 வருஷத்துக்கு கட்டுவேன் வச்சுக்கோ. இப்போ நீங்கள் 25 வயசில் தான் உங்கள் கெரியரை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அப்போது நான் வந்து ஒரு 50 வயசில் எனக்கு எவ்வளோ அமௌண்ட் கார்பஸ் அமௌண்ட் இருக்கணும். இப்போ நீங்கள் 25 வயசு, நீங்கள் 30, இனி ஒரு 30 வருஷம் சேர்த்திக்கிங்க. அப்போ 55 வயசில் இந்த கார்பஸ் அமௌண்ட்டோட ஃபைனலைஸ் ஆகிருக்கும். ஸோ நான் 5,000 ருபீஸ் கட்டுறேன், 30 வருஷம் நான் கட்டுறேன், 18 லட்ச ரூபா கட்டுறேன். ஸோ பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, 18 லட்ச ரூபா கட்டியிருக்கேன். இப்போ எனக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 1,54 லட்ச ரூபா கிடைக்கும். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஐ ஹாவ் அந்த என்னோட பிரின்சிபல் வந்து பாதி நான் குறைச்சிட்டேன். பட் என்னோட ஸ்டாண்டிங் இந்த மார்க்கெட் வந்து ஜாஸ்தி பண்ணியிருக்கேன், 10 வருஷம் ஜாஸ்தி பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது கிட்டத்தட்ட உங்களால் ஒரு 1.5 கோடி ரூபா வரைக்கும் கார்பஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியும். எனக்கு 30 வருஷம் வேண்டாம், நான் ஐம் கோயிங் டு சர்வே மீ 25 இயர்ஸ் தான் நான் பண்ணுறேன் அப்படின்னா அதே 5,000 ரூபாயை நீங்கள் போட்டு ஒரு 15 லட்ச ரூபா நீங்கள் கட்டுவீங்க. பட் உங்கள்கிட்ட வந்து 85 லட்ச ரூபா வரைக்கும் உங்கள் அமௌண்ட்டை வந்து உங்களால் கார்பஸ் ஃபண்ட் வந்து ஜென்ரேட் பண்ணிட முடியும், கரெக்டான எஸ்ஐபியில் போட்டிங்க அப்படின்னா. ஓகே, இதுதான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங் சொல்கிறோம். இதுலேயே அடுத்தது வந்து ஸ்டெப் அப் எஸ்ஐபி. ஸ்டெப் அப் எஸ்ஐபி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து 5,000 ருபீஸ் போடுறேன். முன்னாடி சொன்ன அதே எக்ஸாம்பிள் தான் நான் காட்டுறேன். இங்கே 5,000 ருபீஸ் போடுறேன், 25 இயர்ஸில் எனக்கு வந்து 15 lakhs வந்து நான் கட்டியிருப்பேன், கரெக்டுங்களா? இப்போ அதே 5,000 ருபீஸ் 15 இயர்ஸ்க்கு போடுறேன், இங்கே வந்து 19 lakhs கட்டியிருப்பேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒவ்வொரு வருஷமும் 10% வந்து என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறேன். ஸோ தட் மீன்ஸ் என்னோட 5,000 ரூபா நான் ஃபஸ்ட் வருஷம் கட்டினேன் அப்படின்னா செகண்ட் இயர் கட்டும்போது 5,500 ரூபா கட்டுவேன். அதேமாரி என்னோட பிரின்சிபல் அமௌண்ட் நான் மந்த்லி கட்ட போகிற இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஜாஸ்தியாகிட்டே போகும். இப்போ நான் வந்து இது வந்து சேம், இப்போ நீங்கள் எவ்வளோ வருஷத்துக்கு போட்டிருந்தோம், 25 இயர்ஸ்க்கு போட்டுருவோம், அதே 25 இயர்ஸ்க்கு இது போடுறேன். ஓகே, இப்போ பாருங்கள் அதே 5,000 ருபீஸ். பட் வாட் ஐ டிட் இஸ், நான் வந்து 10% வந்து என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதை இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரேன். கரெக்டாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு வரும்போது எங்கிட்ட கடைசியில் எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா நியர்லி 2 crores வரைக்கும் எங்கிட்ட அமௌண்ட் ஜென்ரேட் இருக்கும். இப்போ எனக்கு 10% இன்க்ரீஸ் பண்ண முடியாது, ஐ கேன் இன்க்ரீஸ் ஒன்லி 5% அப்படின்னு வச்சிட்டிங்க அப்படின்னா 5% இன்க்ரீஸ் பண்ணுறேன். 25 வருஷத்தில் நீங்கள் வந்து 28 லட்ச ரூபா கட்டியிருப்பீங்க. பட் உங்கள்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1,24 லட்ச ரூபா வரைக்கும் உங்கள்கிட்ட அமௌண்ட் இருக்கும். ஸோ இதுதான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங். எஸ்ஐபியோட லாஜிக் இது பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது. பட் இந்த ஃபண்டு நம்ம எதில் போடுறோம், எந்த மார்க்கெட்டிங்கில் போடுறோம், நிஃப்டி 50 எப்படி செலக்ட் பண்ணுறோம், சேம் திங் எந்த ப்ரோக்கரேஜ் மூலிமா போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய ஸ்டடீஸ். கண்டிப்பாக நீங்கள் டீட்டெயிலாக படிக்கணும். யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிற பேரில் நீங்கள் போட்டுறக்கூடாது. ஓகே, அந்த கம்பெனி எப்படி ரன் ஆகுது, சேம் திங் நிஃப்டி 50னா யார் மூலிமா போகிறோம், இப்போ நம்ம எஸ்பிஐ மூலிமா நம்ம போகிறோமா, இல்லை நம்ம ப்ரைவேட் ப்ரோக்கரேஜ் மூலிமா போகிறோமா அப்படிங்கிறத வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணிங்க. யூ ஹேவ் டு ஸ்டடி அ லாட். அதுக்காகவும் நான் ஹெல்ப் பண்ணுறேன். நானும் அது லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் என்ன லேர்ன் பண்ணுறேன் அப்படிங்கிறது அதையும் உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபர்தராக சொல்கிறேன். ஸோ அந்த எஸ்ஐபி அல்லது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட பவர் நீங்கள் தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா யூ கேன் கிரியேட் எ வெரி பிக் கார்பஸ். ஒரு பெரிய அமௌண்ட்டை வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு மார்ஜினில் நீங்கள் ஆரம்பிக்க முடியும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதை பற்றி நம்ம ஃபர்தர் ரிசர்ச் பண்ணுவோம். நம்ம பேசிக்காக ஒரு நியூ டு மார்க்கெட்டுக்கே என்னன்னு தெரியாத ஒருத்தர் வந்து எப்படி இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், எப்படி நம்ம ஒரு எஸ்ஐபி ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு, ஏதாச்சும் ஹெல்ப் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு கார்பஸை க்ரியேட் பண்ணணும் நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.